நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக சுஷீலா கார்கியை ஜென்சி தலைமுறையினர் தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் ஊழல் மற்றும் சமூக ஊடகங்கள் முடக்கத்திற்கு எதிராக ஜென்சி தலைமுறையினர் நடத்திய போராட்டத்தால் பிரதமராக இருந்த KP சர்மா ஓலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து ஜென்சி தலைமுறையினர் சுமார் 4 மணி நேரம் விவாதித்து நேபாள உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கியை அடுத்த பிரதமராக தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சுஷீலா கார்கியிடம் தொலைபேசி வழியாக விருப்பம் கேட்டபோது அவர் இடைக்கால அரசை வழிநடத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் அரிய வகை உயிரினமான கோலா கரடிகளுக்கு தடுப்பூசி செலுத்த அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. கிளாமிடியா எனப்படும் ஒருவித தொற்று நோயால் கோலா கரடிகள் பாதிக்கப்படுவது அங்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நோய் பாதிப்பில் இருந்து கோலா கரடிகளை காக்க அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்த ஆஸ்திரேலிய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அழிந்து வரும் உயிரினமான கோலா கரடிகள் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.